ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 32வது பாட்டு பார்க்க போகிறோம். புக்கவர் கண் இணை பொருந்துராது ஒளி தொக்குடன் தயங்கி விண்ணவரின் தோன்றலால் திக்குற நிலைப்பினில் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன உம்பர் நாட்டினும். இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். புக்கவர் அதாவது அந்த மாளிகைகளை பார்ப்பதற்காக உள்ளே புகுந்தவர். கண் இமை அதாவது கண் இணை அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இணை அப்படிங்கிறது கண் இமைகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பொதுவாக இணை அப்படின்னாலே அதுக்கான இணை ஜோடின்னு சொல்கிறோம்ல. இப்போ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு ஒண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அங்கே இரு பாதம் அப்படிங்கிறது ஜோடி அப்படிங்கிற பொருளில் இணையடி அப்படின்னு வருது இல்லை, அந்த மாதிரி இந்த இடத்துல இணை கண் இணை அப்படிங்கிறது ஜோடியை குறிக்கும். அது இந்த இடத்துல கண் இமையை குறிக்குது. பொருந்துராது பொருந்துராதுன்னா அப்படியே ரொம்ப வியப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படியே கண்ணு கொட்டாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒளி மாளிகைகளில் பதித்த ரத்னங்களின் பூசிய வெண்சாந்தின் ஒளி தொக்கு உடன் தயங்கி. தொக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம நம்ம நான் என்ன உனக்கு தொக்கா போயிட்டேனா அப்படின்னு சொல்கிறோம்ல, தொக்குன்னா ரொம்ப ஒரு அற்பமான விஷயம் அப்படின்னு அர்த்தம். அதை தவிர நிறையா அர்த்தம் இருக்குது. ஒரு தோல் அப்படிங்கிற அதாவது துவக்கு அப்படிங்கிற சொல் தொக்கு அப்படின்னு தெரிஞ்சு வர்றதும் உண்டு. அந்த துவக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு தோல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மரப்பட்டை, தோல், நம்ம போட்டுக்கிற ஆடை இது எல்லாத்துக்குமே தொக்குங்கிற சொல் பயன்படும். அதனால் இந்த இடத்துல உடம்பு அப்படிங்கிற பொருளில் வருது. தொக்குடன் தயங்கி, தங்கி அப்படிங்கிறது தயங்கின்னு வருது. அதாவது பார்ப்பவர்கள் உடலின் மீது பாய்வதால் அந்த என்ன நடக்குதுன்னா, அந்த மாளிகைகளில் ஏற்கனவே ரத்ன குவியல்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்ல, அதிலிருந்து வீசுகிற ஒளி பார்க்க உள்ள புகுந்தவங்களுடைய உடம்புலேயும் பட்டு எதிரொலி அப்படியே வருது, அவங்க உடம்புலேருந்து வர்ற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாரு. விண்ணவரின் தேவர்களைப் போல தோன்றலால் காட்சியளிப்பதாலும் திக்குற எல்லா திசைகளிலும் செல்லும் செல்லவல்ல தெய்வ வீடு தெய்வீக விமானம். இந்த இடத்துல வீடு அப்படிங்கிறது அந்த கோபுரத்தை, அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய கோபுரங்களை சொல்கிறாரு. ஒக்க அதுபோல நின்று நிலத்தில் பதிந்து கிடக்கும் உம்பர் நாட்டின் அம்மாளிகைகளின் ஒளிவெள்ளம் தேவர் உலகத்தும் இமைப்பன சென்று ஒளி வீசுவன. இதில் இமைத்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணு சிமிட்டுறதுன்னு ஒரு இமை கொட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த இமை கொட்டுதல்னு ஒரு அர்த்தம். சுருங்குதல், தூங்குதல் இப்படியும் அர்த்தம் இருக்குது. இதை தவிர ஒளி வீசுதல் அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒக்க நின்று இமைப்பன அப்படின்னா அந்த மாதிரி ஒளி வீசுது, சென்று ஒளி வீசுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? முதல் விஷயம், அந்த ரொம்ப அதாவது அந்த மாளிகைகள்லாம் எந்த அளவுக்கு ஒளி ரொம்ப மின்னுது அப்படின்னா தேவலோக விமானங்கள் மாதிரி இருக்குது. ஏன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகளுடைய அம்சம் என்ன, சிறப்பம்சம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒளி பொருந்தியதாகவும் இயங்கும் இயல்பினதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகளும் இருக்குது. அதனால இது தேவலோகத்து விமானங்களுக்கு சமம், அது இங்கே மண்ணுலகத்தில் வந்து தங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது முதல் விஷயம். ரெண்டாவது, தேவர்களுக்கு 2 அம்சங்கள் சொல்லுவாங்க. அதாவது அவங்க கண் இமைக்க மாட்டார்கள், அதே மாதிரி அவங்க உடம்புலேருந்து இயல்பாகவே ஒளி வீசும் அப்படின்னு. பொதுவாக நமக்கு கண்ணில் இருந்து தான் ஒளி வீசும், அதனால தான் இமைத்தல்ங்கிறதுக்கே ஒளி வீசுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பொதுவாகவே தெர் இஸ் நோ லைட் இன் யுவர் ஐ இன் ஹிஸ் ஐ அப்படின்னா ஒரு ஸ்பார்க் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இயல்பாகவே கண்ணில் ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது.
அந்த மாதிரி தேவர்களுக்கு உடம்பு பூராவே ஒளி வீசக்கூடிய தன்மை உண்டு. இது ரெண்டு தேவர்களுக்கு இது ரெண்டு தான் முக்கியமாக சொல்லுவாங்க. கண்ணை சிமிட்ட மாட்டாங்க, இயல்பாகவே ஒளி வீசும். அந்த ஹேலோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உடம்புல இருந்து இயல்பாக ஒளி வீசும். இவர் கம்பர் என்ன சொல்ல வராரு, இந்த மாளிகைகளுக்குள்ளே பார்க்கறதுக்கு நுழைஞ்சவங்க அந்த ரத்னங்கள்லாம் மின்னுதில்ல, அதனுடைய ஒளி இவங்க உடம்புல பட்டு பவுன்ஸ் ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது, அப்படியே தங்கிடுதுன்னு சொல்கிறாரு. அது பவுன்ஸ் ஆகலை, அப்படியே அவங்க உடம்புலேருந்து தங்கிடுறதுனால பார்க்குறதுக்கு அவங்களோட உடம்புலேருந்து அந்த ரேடியன்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. அதனால அவங்க உள்ளே இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு போனவங்களே தேவர்கள் மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்பேற்பட்ட ஒரு மாளிகையை பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அப்படியே வாயடைச்சு போய் ஆன்னு பார்க்குறாங்க. அதில் இவங்க கண்ணு சிமிட்டாமல், நம்ம எப்போவுமே ரொம்ப வியந்து பார்த்தோம்னா அப்படி கண்ணு சிமிட்டாமல் ஆன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்கறதுனால அவர்கள் தேவர்களுடைய அம்சம் இது ரெண்டும் இருக்கிறதுனால அவர்கள் தேவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. புக்கவர் கண் இணை பொருந்துராது ஒளி தொக்குடன் தயங்கி விண்ணவரின் தோன்றலால் திக்குற நிலைப்பினில் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன உம்பர் நாட்டினும். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.